ஹாய் மக்களே, வெல்கம் பேக். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புதிய வீடியோ. ஸோ சரியா ஸ்கிப் பண்ணாம வீடியோவை அப்படியே பாருங்க லாஸ்ட்டுக்கு. இந்த ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு வீடியோ, ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனான ஒரு வீடியோ. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்களும். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே வரேன். ஒரு சின்ன பையன் அவனுக்கு ஒரு அக்கா இருக்கு. அக்கா வண்டிக்குது. ஒரு சின்ன பையன், சரி, ஒரு போய், சரி. அவனை சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு சாதிக்கணும்ன்ற ஒரு வெறி, ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது லைஃப்ல முன்னேறதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி, சரி, அவனோட லைஃப்பை அவன் டிசைன் பண்ணுவான். அவன் லைஃப்பை அவனே டிசைன் பண்ணுறான். இதெல்லாம் இப்படி தான் ஈக்கணும், இந்த மாதிரி தான் போகணும், இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனே தான் அவன் லைஃப்பை அவன் டிசைன் பண்ணுவான். அப்போ அவன் லைஃப் அவன் நல்லா டிசைன் பண்ணிட்டு வரப்போக்கிட்ட நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறான். நம்ம ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணும்போது நிறைய ஃபெயிலியர்ஸை நம்ம பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். யாருக்குமே எடுத்தனே நம்ம யாரும் ஜெயிக்க மாட்டோம். ஜெயிக்கிறதுக்கு நம்ம யாரும் அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர் எடுத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஃபுட்பால் பிளேயர் எடுத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆக்டர் எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி, பெஸ்ட்டுக்காக ஃபெயில் ஆகி பருப்பு திண்டு தான் வந்திருப்பான் லைஃப்ல. அவனுக்கு வாழ்க்கை, லைஃப், கஷ்டங்கள் என்னன்றது அவனுக்கு 100க்கு 100% அவனுக்கு தெரியும், சரியா? அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். இந்த விஷயமும் இங்க சரியா லைஃப்ல முக்கியமான சில விஷயங்களை நாங்க கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன் எல்லாத்தோட முக்கியம். நல்லையும் கொள்ளுங்க. செல்ஃப் மோட்டிவேஷன்ன்றது ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லையோ அவன் ஜீரோ. அந்த ஜீரோவை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அவன் என்ன செய்யணும்? அவன் மோட்டிவேட் பண்ணணும். செல்ஃப் மோட்டிவேஷன் கட்டாயம் முக்கியம். அப்ப அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் எடுக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அப்ப அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் எடுக்கிறதுக்கு நாங்க முதல்ல எங்களை ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு. ஓகே, இப்ப ஸ்டோரிக்கு வாங்கல. அந்த விஷயத்துக்காக எவ்வளவு ட்ரை பண்ணாலும் தப்பு இல்லை. என்ன ஃபெயில சந்திச்சாலும் தப்பு இல்லை. ஃபெயில் ஆகுங்க, திரும்ப ஃபெயில் ஆகுங்க. ஆனா அந்த ஒரு நாள் நீங்க சக்சஸ் ஆகுற அந்த ஒரு நாள் உங்களோட உலகத்துல உங்களை கொண்டாடுவாங்க. ஸோ அந்த நாளை யோசிங்க. அந்த நாளுக்காக யோசிச்சு அந்த நாளுக்காக ஓடுங்க, தப்பு இல்லை. எவ்வளவு நாள் எடுத்துக்கொள்ளுங்க, எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் அந்த லைஃப் லைன் இதை வச்சு மறந்துட வேணாம். ஸோ நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு சொன்னாங்க, முக்கியமான ஒரு விஷயம். லைஃப்ல தேவையான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு தேவையில்லாத விஷயத்த விட்டு போடுங்க. அந்த ஸ்டோரி என்ன சொல்லவான்னு கேளுங்க. ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு அக்கா இருக்கு, சரி. அவன் சின்னத்துல இருந்து ஏதாவது ட்ரை பண்ண நினைக்கிறான், பெருசா ஆகுறான். அந்த விஷயம் இந்த விஷயம் எல்லாம் ட்ரை பண்றான். அவன் லைஃப்ல எதுவுமே அவனுக்கு சக்சஸ் எதுவுமே கை கொடுக்கல. பட் அவன் அக்கா ஒரு ஆக்டர் ஆகிடுவாங்க, ஆக்ட்ரஸ் ஆகிடுறாங்க. ஸோ அந்த ஆக்ட்ரஸ் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ். அந்த சின்ன பொடி, அந்த ஒரு போய் என்ன நினைச்சாலும் தெரியாது, எனக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை அவனோட தாத்தாவை பார்த்தோன்னு வருது, சரியா? அவன் தாத்தாவை பார்த்தோன்னே அவனுக்கு வருது. அவன் அக்காவை பார்த்தோன்னே வருது. ஓகே, நான் அக்கா மாதிரி இந்த மாதிரி பெரிய ஆளா வரணும், ஒரு நாள் நான் வருவேன், எப்படி, சரி, அந்த டேலண்ட் எனக்கு ஈக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப அதுதான் முயற்சி. அந்த முயற்சியை சரி அவன் கைவிடல. ஸோ இதுதான் இதை கோல்டை ஃபிக்ஸ் பண்றான், அதுக்காக அவன் ஓடுறான், அதுக்காக அவன் செலவிடுறான் இது டைமு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவன் செய்யறான். அதாவது அவனுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. அதாவது ஷார்ட் ஃபிலிம் செஞ்சு கொள்றான், ஷார்ட் ஃபிலிம்ல ஆக்டிங் பண்றக்கூடிய அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவனுக்கு லைஃப்ல நடக்குது. ஸோ அப்படி ஒரு நாள் தான் ஒரு பெரிய ஒரு ஆக்டர் ஒரு மூவி எடுக்கிறதுக்கு ஒரு ஆடிஷன் வைக்கிறாரு ஹீரோ கேரக்டருக்கு, சரியா? அப்ப அந்த ஹீரோ கேரக்டருக்கு ஒரு ஆடிஷன் வச்சப்போ இவனும் இந்த மாதிரி ஆடிஷன் நிறைய முன்னாடி போயிருக்கான், நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்கான். பார்த்து இவன் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பார்த்து பழைய ஒருத்தன். ஆனாலும் அவன் கைவிடல. இந்த லைஃபை இவனுக்கு கைவிட வேண்டிய கட்டாயம் அவசியம் எதுவும் மீக்கல. அப்ப அவன் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் என்ன வேலை செய்யணுமோ எல்லாம் செஞ்சுக்கிட்டே எல்லா ஆடிஷனுக்கும் போறான், எல்லா ஆக்டரும் மீட் பண்றான், சாரி எல்லா டிரெக்டரும் மீட் பண்ணி ட்ரை பண்றான். ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு. பட் லாஸ்டா ஒரு ஆப்ஷன் வருது அவனுக்கு. ஒரு பெரிய ஆக்டர் ஒரு ஆடிஷன் வைக்கிறாரு ஹீரோக்கு. அந்த ஹீரோக்கு வைக்கிற அந்த ஆடிஷனுக்கு இவன்
ப்ரொபோசல் பண்ணுறான். ஸோ போகிறான், ஆக்ட் பண்ணுறான், நடிக்கிறான், நடிச்சு காட்டுறான். அதோட அவனுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து கிடைக்கிது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அவன் யூஸ் பண்ணுறான். அங்கே போய் அவன் ஆக்ட் பண்ணி அவனோட ஸ்கில்ஸ் அவன் டேலண்ட்டை வெளிப்படுத்த உடனே டிரெக்டர் முடிவு பண்ணுறான், இவனை வந்து இன்னொரு கேரக்டருக்கு இவனை நாங்கள் சூஸ் பண்ணலாம், ஹீரோக்கு வேணாம் ஆனால் இன்னொரு கேரக்டருக்கு இவனை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. சரியா? அப்ப அந்த ஒரு கேரக்டர் வந்து வில்லன் கேரக்டர். ஸோ இந்த வில்லன் கேரக்டர் சூஸ் பண்ணதுக்கு இவங்க நிறைய எகெயின்ஸ்ட் வந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க டேரக்டருக்கு வந்து, என்ன இது இப்படி இவனை மாதிரி எத்தனை சூஸ் பண்றீங்க, பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர், புதிய முகம், இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு பெரிய கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்ற, சரி வருமா, செட் ஆகுமான்ற டவுட் நிறைய பேருக்கு. அப்ப இவன் வந்து சரி வேற ஒருத்தனை நான் ஹீரோவுக்கு தான் வந்து நான் வந்து ஆடிஷன் போனேன், பட் என்ன வந்து வில்லன் கேரக்டர் போட்டாங்க. ஸோ நான் இதில் நடிக்க மாட்டேன், நான் இது எனக்கு இந்த படம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவான். ஆனால் இவன் அப்படி பண்ணல. இவன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தினான், ஹான்னு சொன்னான். அதுக்காக அவனை வந்து இன்வால்வ் பண்ணி அவனை தயார்படுத்தி அவன் 45 days ஐ திங்க் 45 days வந்து ஆல்மோஸ்ட் அவனோட ஹோட்டலில் வந்து தங்கி அவன் அந்த கேரக்டருக்காகவே ப்ரிப்பேர் ஆகிறான். இதுல நான் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, அப்படியா இருந்தா நான் வந்து இதுக்கு ஃபுல்லா இன்வால்வ் ஆகணும். இந்த ஃபுல்லா ஒரு இன்வால்வ் ஆகுறது வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா, நான் இந்த கேரக்டராகவே வாழணும். அப்போ வாழ்ந்தா மட்டுமே தான் எனக்கு இந்த கேரக்டர் உள்ளுக்கு போயிட்டு இந்த கேரக்டராகவே வாழ்ந்தாதான் இந்த கேரக்டரை நடிக்கிறது. சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க லைஃப் அவன் வந்து அப்படியே சேஞ்ச் பண்றான் அந்த ஒரு கேரக்டருக்கு. அந்த பையன் பேர் தான் ஹீத் லெஜர். த டார்க் நைட்ன்ற அந்த படத்துடைய வில்லன் கேரக்டர். ஸோ இந்த ஒரு வில்லன் கேரக்டரை வந்து எப்படி ஒரு வில்லன் கேரக்டர்னு சொன்னா, எப்பவுமே இவன் வந்து நடிக்க போக்கிட்ட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இவன் அந்த கேரக்டராகவே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த கேரக்டரை வாழ்ந்துட்டு போல, சரியா? இவனோட பேசுறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா கேட்டுக்கோங்க, இந்த ஹீத் லெஜர் இந்த வில்லன் வந்து, அதாவது டார்க் நைட்டோடைய வில்லன் ஹீத் லெஜர் வந்து இவனோட கேரக்டர் எந்த அளவுக்கு இன்வால்வ்னு சொன்னாக்கா, நீங்க பாத்திப்பீங்க அவனோட வாய் வந்து கிழிஞ்ச மாதிரி இருக்கும். அது கிழிஞ்ச மாதிரி இல்ல, ரியலாவே அந்த வாய் கிழிஞ்சுதான் இருக்குது. அதுக்காகவே அந்த வாயை அவன் கிழிச்சான். அந்த கேரக்டருக்காகவே அவனோட வாயை அவனை கிழிச்சுக்கிட்டான். தெரிஞ்சா? இந்த மாதிரி ஒவ்வொரு டீடைலும் வந்து அந்த அந்த ஒரு சைக்கோ கேரக்டர் இந்த மாதிரி பண்ற ஒவ்வொரு டீடைல்ஸையும் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவனை வந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவன் வாழ்ந்தான். ஓகே, எல்லாம் ஓகே, படம் முடிஞ்சு, படம் சக்சஸ் ஆயிடுச்சு, எல்லாம் ஓகே. ஸோ ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து அந்த கேரக்டர்ல இருந்து அவன் வெளியே வரும். அந்த கேரக்டர்ல இருந்து அவன் வெளியே வாரத்துக்கு அவனால முடியல. The sad truth is he died with the same character because he cannot recover himself from that criminal psychoist. அந்த ஒரு கேரக்டருக்கு அவனால வெளியே வர முடியல. ஸோ அதனாலே அவன் 27 வயசுல அவன் இறந்து போறான். அவன் இறந்து போனாலும் இதுவரைக்கும் அவனுடைய பேர் பேசப்பட்டுக்கிட்டு. இதுவரைக்கும் அவனுக்கான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இதுவரைக்கும் ஒரு வில்லன் கேரக்டருக்கு இந்த வேர்ல்ட்லயே வில்லன் கேரக்டருக்கு வந்து கிடைச்ச ஒரே அவார்ட், அப்போ சரி இப்போ சரி எப்பவுமே சரி, இந்த உலகத்துல பெரிய அவார்ட் ஆஸ்கார் அவார்ட். அந்த ஆஸ்கார் அவார்ட் கிடைச்சது அவனுக்கு மட்டும்தான். த ஹீத் லெஜர், த டார்க் நைட் கேப்டன் பேட்மேன் படத்துடைய வில்லன், த ஆஸ்கார் அவனுக்கு கிடைக்குது. பட் அதை ரிசீவ் பண்றதுக்கு தான் அவன் உயிரோடு இல்லை. ஸோ எப்பவுமே நாங்கள் ஒரு விஷயம் செய்ய போகல, அதுல முக்கியமான இன்வால்வோடு நாங்கள் செய்யணும். அந்த ஒரு இன்வால்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் செய்கிற விஷயம் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் பரவாயில்ல, அதில் இன்வால்மெண்ட்டோட செய்யுங்க. இல்லைன்னா செய்யலை. அது அந்த லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு, அவர் கேரக்டருக்காக அவர் லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணாருன்ற ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ஸ்டோரி நீங்கள் கேட்கணும்னா, இந்த மாதிரி மோர் வீடியோ, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணுமா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்னா எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ கொடுத்து கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகிக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், நிறைய விஷயங்கள். ஒரு ரூமில் உட்காந்து ஒரு வ்ளாக் செய்கிறதை விட எனக்கு இந்த மாதிரி ஒரு ரைடுன்னு போயிட்டுக்கிட்டு ஒரு வ்ளாக் ஒன்று செய்கிறது ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அது மாதிரி தான், அதனால தான் நான் வந்து இப்படி ஒரு விஷயத்தை நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நீஷை நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ see you guys in the next video.